Hi friends, welcome to ThankUfoods YouTube channel. நம்ம கூட இப்போ யார் இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா செஃப் பாலா சார் இருக்காரு. ஹலோ சார். ஹாய் சார். ஹலோ. இன்னைக்கு என்ன சார் பண்ண போறீங்க? மும்பையில் ஸ்பெஷலான மும்பை ஐஸ் ஹல்வா பண்ண போகிறோம். இது எப்படி சார் பண்ணுறது? எப்படி ஈஸியாக? எப்படி? ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எல்லாரும் செய்ய முடியும். வீட்டில் கிடைக்கக்கூடிய மில்க்கு, அப்புறம் ஃப்ரெஷ் க்ரீமு, அப்புறம் சுகரு, சோள மாவு, கார்ன்ஃப்ளவர், கீ, அப்புறம் ஆல்மண்டு, கொஞ்சமாக குங்குமப்பூ கலருக்காண்டி, அப்புறம் பிஞ்சாப்பு வந்து சால்ட் கொடுக்க போகிறோம் அந்த டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்காண்டி. காஸ்ட்லியாக இருக்கும் போலையே சார். இப்போ மில்க்குக்கும் ஃப்ரெஷ் க்ரீமுக்கும் என்ன சார் டிஃப்ரெண்ட்டு? மில்க்லேருந்து பிரித்து இருக்கக்கூடிய கொழுப்பு சத்துள்ள பால் தான் அந்த க்ரீம். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா சார்? ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ மில்க் எவ்வளோ சார் தேவைப்படும் இது பண்ணுறதுக்கு? 1/2 லிட்டர் மில்க் தேவை. ஃப்ரெஷ் க்ரீம் 125 ml, சுகர் 175 கிராமு, சோள மாவு 70 கிராமு, நெய் 50 ml. 50 ml நெய். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். எனக்கு நல்லா இந்த கார்ன்ஃப்ளவர் நல்லா கட்டி இல்லாமல் கரைஞ்சிடுச்சுன்னா ஏலக்காய் பொடி, ஒரு 2 கிராம் அளவுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து சால்ட் ஒரு பிஞ்சு அந்த டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்காண்டி. ஓகே, மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இண்டக்ஷன் வச்சு ஆன் பண்ணிக்கலாம். நம்ம இது எப்படி சார்? லோ ஃப்ளேமில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும், அடி பிடிக்காமல் இருக்கிறதுனால. இது கொஞ்சம் அடி கனமான பாத்திரம் எடுத்துட்டிங்கன்னா அடி பிடிக்காது. ஓகே ஓகே. வீட்டில் இருக்கவங்க இந்த பேன் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 7 to 10 minutes வந்து ரொம்ப லோவில் வச்சு பண்ணோம்னா இந்த கண்டிஷனுக்கு வரும். அல்வா பதம் வந்துடும். அப்போ நம்ம அந்த சாஃப்ரான் வாட்டரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் ரெடி ஆகிட்டா செஃப்? அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. கரெக்டான கண்டிஷனுக்கு வந்துருக்கு. பார்க்கும் போதே சாப்பிடணும்னு தோணுது. நல்லா வந்திருக்கு. நம்ம எதிர்பார்த்த விட நல்லா வந்திருக்கு. இப்போ ஒரு பிளேட்டில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2 மணி நேரம் கழித்து எடுத்து சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம மும்பை ஐஸ் ஹல்வா. இதை வைக்கிறதுக்கு பிளேட் எங்கள் செஃப்? இந்த பவுலில் தான். சூப்பர் செஃப். ஐஸ் ஹல்வாவை எடுத்து கொஞ்சமாக குங்குமம், அப்புறம் கட் பண்ணி வச்ச பாதாம் எடுத்து போட்டால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டிஷ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம டிஷ்ஷை டேஸ்ட் பார்க்குறக்காண்டி நம்மளோட கெஸ்ட்டை நம்ம கூப்பிடலாம். செஃப் வாங்க. ஹாய். ஹலோ சார். ஹலோ செஃப், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நம்ம புதுசாக மும்பை ஐஸ் ஹல்வா ட்ரை பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு சாம்பிள் பாருங்கள். நல்லா இருக்குது. டேஸ்ட் நல்லா இருக்குது. எல்லாமே சுகரு, எல்லாமே கண்டென்ட்டு, ஃப்ளேவரு எல்லாமே நல்லாயிருக்கு. மும்பை ஐஸ் ஹல்வா பண்ணது ரொம்ப நல்லா வந்திருக்கு. உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.